வெல்கம் டு கனிஷ்கா கிச்சன். இப்போ இதில் ஒரு 1.5 கிலோ பூண்டு இருக்குது. இதை வச்சு ஒரு பூண்டு தொக்கு இல்லைன்னா பூண்டு ஊறுக்காய் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் வாங்க. இப்போ இதை உரிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி தடவி ஒரு 1/2 மணி நேரம் வெயிலில் வச்சோம்னா ஈஸியாக உரிச்சிடலாம். இப்போ வெயிலில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா எண்ணெயெல்லாம் கலந்தாச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ ஈஸியாக காய வச்சாலும் உரிக்க வருது பாருங்க. அவ்வளோதான். நம்ம இது திருகி இது பண்ணோம்னா உரிச்சிட்டு வந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் உரிச்சிக்கணும். பூண்டெல்லாம் நல்லா அலசி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சாச்சு. இது வந்து 1.5 கிலோ பூண்டுக்கு 1.25 கிலோ வந்திருக்கு. தோலெல்லாம் நீக்கினதுக்கப்புறம் இது வந்து 50 கிராம் மிளகாத்தூளுக்கு 25 கிராம் வந்து காஷ்மீர் மிளகாய் வறுத்து வச்சுருக்கேன். இது சாதா மிளகாத்தூள், 2 கட்டி வெல்லம், கொஞ்சம் மஞ்சத்தூள். இதுக்கு வந்து 100 கிராம் புளி எடுத்து பேஸ்ட்டு 100 கிராம் பேஸ்ட்டுக்கிட்ட புளி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு தேவையான பெருங்காயம். இதை எப்படி செய்வோன்னு பார்ப்போம் வாங்க. இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம பூண்டை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே இந்த பக்கம் மாங்காய் தொக்கு போட்டு வச்சுருக்கேன். இதுவும் வெளியில் கொடுக்கறது தான். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை அள்ளிடுவோம். எடுத்து அரிச்சு எடுத்துக்குவோம் வாங்க. ஆறுனோன்னா ஒரு பாதி பூண்டை எடுத்து நம்ம 1-2மா கொஞ்சம் அரைச்சிக்குவோம். இதை அரைச்சி ரெடியாக்கி வச்சுக்குவோம். இப்போ நம்ம வீடியோவில் வந்து நம்ம இந்த வெந்தயமும் கடுகும் வறுத்த பொடியை வந்து சொல்லவே இல்லை. இதுவும் இந்த மிளகாத்தூளும் இதுவும் எண்ணெய் இடாமல் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கோம். இது எப்போதுமே எங்கள்கிட்ட கையில் இருக்கும். இந்த தூள் இது ஒரு ரகசிய தூள் தான். இதுமாரி கொஞ்சம் தண்ணி இடாமல் இது பொடிச்சு எடுத்துக்கணும். பூண்டு பொரிச்ச எண்ணெயிலே நம்ம இப்போ கடுகை போட்டுக்குவோம். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. நம்ம இதுலேயே பெருங்காயத்தையும் போட்டுக்குவோம். அடுத்தது மஞ்சள்தூள் போட்டுக்குவோம். நீங்கள் வேணால் கருவேப்பிலை போட்டிங்கன்னா நான் கருவேப்பிலை போடலை. புளியும் போட்டுக்குவோம். இந்த புளியோடைய அரைச்ச மிளகாத்தூளை போட்டுக்குவோம். பூண்டு அரைச்சதையும் இதோட போட்டுக்குவோம். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்குவோம். இது உங்களுக்கு அளவுக்காக கையில் பிடிச்சி காட்டுறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கான நான் கல் உப்பு தான் போடுறேன். நீங்களும் போட்டு பார்த்து போட்டுக்கோங்க. உங்கள் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம சாதா மிளகாத்தூள் போட்டதுக்கே இன்னும் கலராக இருக்குது. இப்போ நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். கொஞ்சம் வெல்லத்தையும் போட்டுக்குவோம். நம்ம ரகசிய பொடியான வெந்தயம் கடுகு வறுத்த பொடியை போட்டுக்குவோம். இது அப்படியே சுருண்டு வரட்டும். இப்போ வந்து இந்த பூண்டையும் போட்டுக்குவோம். வதக்கின பாதி பூண்டு இருக்கா, அதையும் போட்டுக்குவோம். நீங்கள் அப்படியே கூட முழுசாக எண்ணெயில் பொரிக்காமல் வதக்காமல் கூட செய்யணுன்னாலும் செய்யலாம். நுணுக்கி இல்லை பூண்டே வேண்டானாலும் ஃபுல்லாகவும் பொடிச்சு விட்டு போட்டு செஞ்சுக்கலாம். சில பேருக்கு இதேமாரி பூண்டு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வேணால் பூண்டு முழுசாக போட்டு செஞ்சுக்கலாம். எங்கள் வீட்டுக்கு எல்லாருக்கும் கேட்குறவங்களுக்கும் பூண்டு தேவைங்கிறதுனால பூண்டு காட்டுறோம். உங்களுக்கு வேண்டான்னா அதையும் மசாலாவே கரகரன்னு அரைச்சி போட்டு வதக்கிக்கலாம். இல்லை முழுசாகவே கரகரன்னு அரைச்சி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குறதுனாலும் வதக்கிக்கலாம். அது ஏன்னா ரொம்ப கையை வலிக்கும், ரொம்ப நாளே அவங்க ஊருக்கா கூட. இதுனா பக்குவமாகவும் ஆகிடும், சீக்கிரமும் வீணாக போகாது. நல்லா இப்போ எண்ணெய் திரண்டு வந்துருச்சு. இதோட ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்குவோம். ஆற வச்சு நம்ம பாட்டில் எடுத்து வைப்போம். இப்போ நல்லா எண்ணெய் திரண்டு வந்து ஆறி போயிருக்கு. இப்போ நம்ம பாட்டில்களில் எடுத்து வச்சுருவோம். இதேமாரி பூண்டு ஊறுக்காய் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு தேவைன்னா எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். இது வந்து தோசை, தயிர் சாதம், சாம்பார் சாதம், எல்லா வித வெரைட்டி ரைஸுக்கும் இந்த பூண்டு ஊறுக்காய் நல்லாயிருக்கும். அதேமாரி இந்த தொக்கு, மாங்காய் தொக்கு, இது வந்து 1 கிலோ, இது 1/2 கிலோ, இது 1/2 கிலோ, இது 1/4 கிலோ. இந்த இதில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு தேவைன்னா எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம்.